ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முள்ளங்கி பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செய்கிற மாதிரி செஞ்சிடல. அம்மா சமையல் மீனாட்சி அம்மா வந்து இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை தானே பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு இந்த சூடுலேயே லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் அரைப்போம்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் அரைச்சிருக்கணும். அந்தளவுக்கு வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்ததாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் முள்ளங்கி வந்து ஒரு 1/4 கிலோ போல் எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது வந்து பொரிஞ்சு வரட்டும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்து உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் எப்போதுமே வந்து முள்ளங்கியை துருவிட்டதுக்கப்புறமா தான் செய்வேன். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ரெசிபி எனக்கு கிடச்சிது. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அப்படியே உங்க கூட இது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் வெங்காயத்தோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து இது வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ போல் எடுத்துகிட்டு நான் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ முள்ளங்கி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இதிலே வந்து தண்ணி வரும். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே கிண்டி விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா வந்து காய் வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். கேமரா வந்து நல்ல கிளாரிட்டியாக இருக்கிறதால ரொம்ப மஞ்சளாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருந்தேன். நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் வந்தது அப்படின்னாலே போதும். இப்போ சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் நல்லா வந்து சுண்டி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. காய் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை வந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பொரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு கூட இது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நம்மளுக்காக கொடுத்த அம்மா சமையல் மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.